Good evening, sir. Good evening, everyone. Welcome to the session. Good evening, sir. Good evening, all of you. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த LCM 7.5 மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். உங்களோட சொல்லணுமா? சரி, ஹோம்ஒர்க் கொடுத்தேன், அது போட்டீங்களா? ஹோம்ஒர்க் எல்லாரும் போட்டீங்களா சார்? ஹோம்ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட் தான். வெறும் நான் போடுறது மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஹோம்ஒர்க் நீங்கள் போட தான் உங்களுக்கு அந்த நாலேஜே டெவலப் ஆகும். ஸோ அதனால ஹோம்ஒர்க் யாராவது போடாமல் இருக்கீங்களா? எல்லாரும் போட்டீங்களா ஹோம்ஒர்க்கு? இல்லையா? எஸ் சார், நோ போட்டீங்களா இல்லையா? போடல யாருமே? என்னாச்சு? போட்டீங்கன்னா போட்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. போடல யாருமே? போட்டாச்சா இல்லையா? சரி, ஓகே. சரி, ஓகே, கவனிங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த டாபிக் போயிடுறேன், ஏன்னா யாரும் சொல்ல மாட்டேறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹோம்ஒர்க்ஸை மட்டும் ஒரு வாட்டி நம்ம இப்போ செக் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ எந்த சம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த 17, கரெக்டா? ஆ, அந்த சம் அதுக்கப்புறம் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அந்த 7.5 சம் அதுக்கப்புறம் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் வந்து இப்போ பார்த்துட்டு அடுத்து, அதாவது டைம் ஒர்க்கில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம போயிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் செகண்ட், ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திருந்த அந்த சம், நீங்க கேட்ட அந்த 7.5 சம். இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ அண்ட் பி கேன் டூ எ ஒர்க் இன் 6 days. அதாவது ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 6 daysல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பி பிளஸ் சி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 10 daysல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சி பிளஸ் ஏ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7.5 நாள். 7.5ங்கிறத டெசிமல் எழுதுனா 0.5 days, 7.5 days. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இஃப் ஏ பி அண்ட் சி ஒர்க் டுகெதர் தே வில் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ், அதான் கேள்வி, சரிங்களா? இதுல என்னன்னா உங்களுக்கு எல்சிஎம் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. எல்சிஎம் டாபிக் அடுத்து எடுப்பேன். டைம் அண்ட் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து எல்சிஎம் டாபிக் எடுப்பேன். இப்போதைக்கு இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அப்படின்னா என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படின்னா என்னென்ன சொல்றேன் இங்க பாருங்க. 2, 4. ரெண்டாவது வாய்ப்பாடுல சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் ரெண்டோட வாய்ப்பாடுலாம் சொல்லுங்க. ரெண்டாவது வாய்ப்பாடு இருக்குல்ல, அதுல அப்படியே சொல்லுங்க. வாட்டாவது மல்டிபிள்ஸ்னா என்ன? மடங்கிகள். மடங்கிகள் சொல்லுங்க.
மடங்கின்னு சொல்லுங்க. சார் ரெண்டாவது அகைன் சொல்லுங்க சார், அகைன் சொல்லுங்க, புரியல அதாவது சார். 2 டேபிள்ஸ் சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்கல. Sir, 2, 2, 4, 4, 6, 6, 10, 12, 14, ஆ, 16, 18, 2 20, 4 22, ரெண்டாவது 24. வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 2 4 6 8 10 12 அப்படியே போயிட்டே இருக்குமா? கரெக்டா? இது ரெண்டாவது டேபிள். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது டேபிள். நாலாவது டேபிள் என்னது? 4 8 12 16 20 24. இதுலையும் பண்ணீங்கன்னா 14 16 18 20 அப்படியே போயிட்டே இருக்கு. இது போயிட்டே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மடங்கி எழுதிட்டோம். எம்னா என்ன? மடங்கி. மீ சி மா, மீச்சிறு மடங்கி. மடங்கி எல்லாம் எழுதியாச்சு. 2 4க்கும் எல்சியம் கண்டுபிடினா மடங்கி எழுதியாச்சு. அடுத்தது பொதுவான பொதுவான மடங்கி. இதுல ரெண்டு எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு சொல்லுங்க. 2லயும் இருக்கும் 4லயும் இருக்கணும். அப்படி பொதுவா இருக்கிறது என்னது? 4, 8, 12, 16, 20, 24. ஃபோர்த் டேபிள் எல்லாமே வரும் சார். ஓகே. ஃபோர்த் டேபிள்ல 4 நீ இது பெரியப்பா கூட போய் தானே போயிட்டு வாங்கிட்டு வந்த. 8, இப்ப பெரியப்பாவே இது அழுவுற 12. 12 வருதா? 16 Yes sir. அப்படி 16. இதெல்லாம் மடங்கி இப்படியே சொல்லி After that 20. 20 எல்லாம் அப்படியே சொல்லிட்டே போலாம். 20 அப்புறம் 20. வாங்கிட்டு தான் வந்தேன். இப்போ பொதுவான மடங்கி எழுதிட்டான். இதுல மிகச்சிறிய மடங்கி எதுன்னு சொல்லுங்க. மிகச்சிறிய மடங்கி 4. பொதுவான மடங்கியில மிகச்சிறியது என்னது? 4. அப்ப 2 எல்சிஎம் என்னன்னா 4. அவ்வளவுதான். இதுதான் 4. வந்து எல்சிஎம். புரியுதுங்களா? ம். அப்ப என்னன்னா எந்த இரண்டு பேத்துக்கு பொதுவா இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மடங்கின்னு சொல்லுவோம். கிளியரா? மடங்கி. ஓகே சார். அப்போ இந்த 6 10 7.5 இதுக்கு பொதுவான மடங்கி எது அப்படின்னு பார்க்கணும். எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா இதுல வச்சாலே கொஞ்சம் சிக்கலான நம்பர் என்னன்னா 7.5. ஏன்னா மீதி எல்லாம் என்னது? ஃபுல் நம்பர். அது வந்து என்னதுல இருக்கு? டெசிமல் பின்னத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ இதோட மடங்கி எல்லாம் சொல்லுங்க. 7.5ஓட மடங்கி எல்லாம் என்னது? 7.5 அடுத்து என்னது? 15. அடுத்தது 15க்கு அடுத்து என்னது? 15 பிளஸ் 7.5 22.5. 22.5. அடுத்தது 22, 29, 30. 30. அடுத்தது 37.5. 37.5. அடுத்தது 45. 45. அடுத்தது 52.5. 52.5. அடுத்தது 60. Next கரெக்டா? 60. இப்போ இது வந்து எழுதிட்டோம். 7.5ஓட மடங்கிகளை எழுதியாச்சு. இப்போ 10 6 இவங்க 2 பேத்துக்கும் பொதுவானோட மடங்கி ஏதாவது இருக்கா? எஸ் ஆர் நோ? 5, 6 are 30. 30 இருக்கு. அப்புறம் என்னது? 60 60 இருக்கா? இருக்கு. அப்போ இதுல நம்ம மிகச்சிறிய எடுத்துப்போம். மிகச்சிறியதுன்னு என்னது? 30 30. எடுத்துக்கலாமா? ம். 30. கரெக்டா? ஆ. எஸ் 30. அப்ப 30 யூனிட். இவங்களோட மொத்த இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இதுதானே போன கிளாஸ்ல Yes, சொல்லிட்டு sir. இருந்தேன். இந்த மாதிரி இதுதானே என்ன பண்ணணும்? மொத்தத்தை வந்து கண்டுபிடிக்கணும். மொத்த யூனிட் அவங்க 2 பேரும் சேர்ந்தா மொத்தமா எவ்வளவு யூனிட் பண்ணுவாங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப 30 யூனிட்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் கிளியரா? ஓகே சார். ஓகேவா? இப்போ 6 இன்ட்டு எவ்வளவு பண்ணா 30 வரும்? 6 இன்ட்டு 5. 10 இன்ட்டு எவ்வளவு பண்ணா வரும்? 30 வரும். 10 இன்ட்டு 3. 7.5 இன்ட்டு எவ்வளவு பண்ணா 30 வரும்? 4. அப்ப இதெல்லாம் என்னது? யூனிட்ஸ். ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு 3 யூனிட், ஒரு நாளைக்கு 4 யூனிட். அப்போ 7.4 7.5 நாடு ஒவ்வொரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணாருன்னா என்ன வரும்? 30 வந்துடும். வந்துருமா? எஸ். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னது? எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. சேர்ந்துனா என்னது? 30 மொத்தம் 30 சேர்ந்து பண்ண எவ்வளோ? 5 பிளஸ் 3 8 8 பிளஸ் 4 12. கரெக்டா? ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் பண்ணுமா? ஏ கேன் ஓகே. சரி. இதுல ஏபி பிளஸ் பிசி பிளஸ் 2A சி. plus 2B plus 2C அப்ப 2A. இப்ப நம்ம வந்து 2A பிளஸ் 2B பிளஸ் 2C தான் என்னது? எல்லா யூனிட் சேர்த்துனே எவ்வளோ? 30. சரி 12 யூனிட். கரெக்டா? வெறும் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னா எவ்வளோ? 12 இதெல்லாம் அடிச்சீங்கன்னா 6 யூனிட். 6 யூனிட். அப்போ ஏபிசி 3 பேர் ஒரு நாளைக்கு சேர்ந்தா 6 யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? 6 யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? 3 பேர் சேர்ந்தா எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டாங்க. 3 பேர் சேர்ந்தா
முடிக்க வேண்டிய வேலை 30, ஒரு நாளைக்கு 6 யூனிட் தான் பண்ணுவாங்க. அப்ப 30/6 பண்ணானா 5 நாள். ஸோ 5 டேஸ்ல இந்த வேலையை முடிச்சு தள்ளிடுவாங்க. புரியுதுங்களா இப்போ? ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் ஆர் கிளியரா? சரி சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், போட்டீங்களா? No, சார். இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், போட்டீங்களா? இல்ல இங்கே போட்டோமா? சாரி, இது போட்டு காமிச்சிட்டேன், இங்கே போட்டு காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். எஸ். homework எதுவும் கொடுக்கல சார், இதே போட்டுட்டோம் இங்கேயே. இப்போ எல்லாமே முடிச்சிட்டோமா? இப்போ ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கலையா நானு? கரெக்டா? இது போட்டாச்சா? இந்த கொஸ்டின் போட்டாச்சான்னு பாருங்க. இந்த கொஸ்டின் போட்டோமா? எஸ் சார், நோ? இது போடல சார். இது போடலையா? சரி, ஓகே, இது போடுவோம். சரிங்களா? ஸோ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 15 days. ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிப்பாங்க. பி அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 45 days. தென் யார் ரொம்ப பெஸ்டான ஆள்? இங்க பாருங்க, ஆப்ஷன் தான் முக்கியம். இதுல வந்து கொஸ்டின் பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் பாருங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல யார் பெஸ்டான ஆளுன்னு கேட்கிறாங்க. ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் as பி. ஏ பியை விட 2 மடங்கு திறமைசாலி. பி இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் as ஏ. பி என்பவர் ஏவை விட 2 மடங்கு திறமைசாலி. ஏ இஸ் த்ரைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் as பி. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு திறமைசாலி. சரிங்களா? அடுத்தது பி இஸ் த்ரைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் as ஏ. அப்படின்னா என்னது? பி என்பவர் ஏவை விட 3 மடங்கு திறமைசாலி. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, இப்போ எப்படி போடலாம்னு பாருங்க. கவனிங்க, இந்த கொஸ்டின் டிஃபரெண்ட். கவனிங்க எப்படி போடுறது. ஃபர்ஸ்ட், ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்தா ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க? 15 நாள். பி மட்டும் தனியா இருந்தா அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாரு? 45 நாள். இப்ப முன்னாடி போட்ட கேள்வி மாதிரியே இதுக்கு எல்சிஎம் சொல்லுங்க. 15க்கு 45க்கு என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஒரு எல்சிஎம்? 15 சார். 40 45 சார். 45. வெரி சிம்பிள். 45 தானே எல்சிஎம். அப்போ 15 இன்ட்டு எத்தனை பண்ணா 45 வரும்? 3. 45 இன்ட்டு எவ்வளவு பண்ணா 45 வரும்? 1. அப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏபி இருவரும் சேர்ந்தா அவங்க முடிக்கக்கூடிய வேலை எவ்வளோ? 3 யூனிட்ஸ். கரெக்டா? இதான எஃபிஷியன்சி. 15 நாள் வேலை செய்யும், ஒரு நாளைக்கு 3 நாள்னா 45. இது டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? அடுத்தது பி. பி எவ்வளோ? 1 யூனிட் பண்ணுவாரு. 45 நாள் வேலை செய்ய, ஒரு நாளைக்கு 1 யூனிட், 45 யூனிட். அப்போ பி மட்டும் பண்ணா 1 யூனிட். அப்ப ஏவோட யூனிட் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஏ மட்டும் தனியா எவ்வளவு யூனிட் பண்ணுவாரு? 2 சார். 2 யூனிட். பிக்கு பதிலா இங்க 1 போடுங்க. அப்ப ஏ என்ன இருக்கும்? 2 தானே ஆகும். 2 + 1 தானே 3 வரும். அப்போ ஏ வந்து 2 யூனிட் பண்ணுவார். இப்ப அவங்க என்ன செய்யற? திறமையை நம்ம எதுல அளவிடன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி தான் திறன். பர்சன்டேஜ்னு சொன்னாங்கன்னா இதுதான் திறன். ஓகேவா? ஏ பி. ஏவோட திறன் எவ்வளோ? 2 யூனிட் பண்றது. பியோட திறன் எவ்வளோ? 1 யூனிட். அப்ப இருந்து சொல்லுங்க, யார் பலசாலின்னு சொல்லுங்க, யார் திறமைசாலி? ஏ சார். ஏன்னா அட் அ டைம்ல ஏ வந்து 2 யூனிட் பண்ணுவாரு, ஆனா பி 1 யூனிட் தான் பண்ணுவாரு. அப்ப இந்த ஆப்ஷன் எது கரெக்ட்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. ஏ இஸ் ட்வைஸ் as good workman as B. வெரி குட். ஏ இஸ் ட்வைஸ் as good workman as B. ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு 2 மடங்கு திறமையானவர், திறமைசாலி. ஓகேவா? ஓகே சார்.
ஓகே, ம் அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம் சார். ஓகே, எல்லாத்துக்கும் கிளியரா? சரி, இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இப்போ நான் இப்போ பண்ண சொல்லி இப்பவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியணும். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் அடுத்த லெவல், அதாவது அடுத்த டிஃப்ரெண்ட் டைப் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இப்போ தரேன், போட்டு சொல்லுங்க. எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு நான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக் உங்களுக்கு போக முடியும். ஓகேவா? அடுத்தெல்லாம் கொஞ்சம் எஃபிஷியன்சி, டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி கொடுத்தா போடுறீங்களா? எஸ் சார், நோ? ஓகே சார், கொடுங்க சார். ஓகே, சரி, ஓகே, சார் சரி. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், ஆனால் நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். சொல்லுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி, கரெக்டாக போடுங்க, யோசிச்சு போடுங்க. கீழ் தெரியுதா? ஒயிட் ஒயிட் ஸ்கிரீனு. எஸ் சார், தெரியுது சார். ஓகே, சார் கொஸ்டின் எழுதிக்கங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ் சொல்றேன், ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ் சொல்றேன். எ மேன், மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மேன் கேன் டூ எ piece of work in 5 days. ஏய், யார் But இது? மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. But with the help of his son, he can do it in 3 days. சார், சன்னுக்கு அப்புறம் என்ன சார் எழுதிருக்கீங்க? சன்னுக்கு அப்புறம் He, he, பீக்கு அப்புறம் he can do it in 3 days. In what time can his, தமிழ் சொல்ற ரைட் பண்ணுங்க. Son alone, can his son alone do it? Can his son alone do it? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 7 days, ஆப்ஷன் பி 8 days, ஆப்ஷன் சி 7 1/2 days, ஆப்ஷன் டி 6 1/2 days. ஏதாவது டவுட் இருக்கா? இங்கிலீஷ்ல போட ஆரம்பிச்சிடலாம். நீங்க டவுட் இருக்கா? எழுதுறது புரிஞ்சுதா? இல்ல சார். ஓகே தானே? புரியுது சார். சரி, ஓகே, சரி, இங்கிலீஷ்ல போட ஆரம்பிச்சிருங்க. தமிழ் அடுத்தது. தமிழ் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஓகே. ஒரு ஒரு மனிதர் ஒரு வேலையை, ஒரு மனிதர் அல்ல ஒரு நபர்
ஒரு நபர் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்கிறார். ஆனால், கமா 5 நாட்களில் செய்து முடிக்கிறார். ஆனால் தன் மகனின் உதவியுடன் ஆனால் தன் மகனின் உதவியுடன் அவரால் அதே வேலையை 3 நாட்களில் செய்ய முடியும். ஆனால் தன் மகனின் உதவியுடன் அவரால் அதே வேலையை 3 நாட்களில் செய்ய முடியும். அவருடைய மகன் அப்படி என்றால் அவருடைய மகன் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அப்படி என்றால் அவர் மகன் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? போட்ட கேள்வி மாதிரிதான், ஆனா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டலாம். கன்ஃபியூஸ் ஆகாம போடுங்க. மொத்த ஒர்க் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. போட்ட ஆன்சர் சொல்லுங்க. ஏபிசிடி ஆப்ஷன்ல சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல ஏவா பிஆ சிஆ டிஆன்னு சொல்லுங்க. ம் 2 மினிட்ஸ் தான் டைமு, அதுக்குள்ளே போடணும். சார் இதுல எல்சிஎம் எடுக்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். என்னது புரியுது? எல்சிஎம் ரெண்டுமே பிரைம் நம்பர்ல சார். இப்ப நம்ம அப்படி மல்டிப்ளை பண்றோம்னா 5 3 சார். இப்போ ஏக்கு மட்டும் 5 டேஸ், ஏ பிளஸ் பிக்கு சேர்த்து 3 டேஸ் சொல்லிருக்காங்கல்ல. ஆமா இப்ப எல்சிஎம் எப்படி சார் எடுப்போம்? அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படிதானே சார் எல்சிஎம் எடுத்துப்போம். 5 ஆமா 3 சார் எல்சிஎம் எடுங்க. 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுங்க, அவ்வளவுதான். 5 3 சார் 15. அப்போ எல்சிஎம் வந்து 15 சார். ஓகே, அது கரெக்ட்டுங்களா? அது இப்ப கரெக்ட் தான். நம்ம இப்ப 5யோட 3 மல்டிப்ளை பண்ணுவோம், 3யோட 5 மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகே 15 ஆகிறதுக்கு. ஆமா அப்போ இப்ப நான் A3 சார் யூனிட்ஸ் எடுத்துப்பேன். அந்த மல்டிப்ளை பண்ற நம்பர் தானே யூனிட் எடுத்துக்கணும். ஆமா ஆமா கரெக்ட். போடுங்க, கரெக்டா தான் போடுறீங்க. ஏக்கு சார் இருங்க சார். ஏக்கு 3 யூனிட், ஏ பிளஸ் பிக்கு வந்து நான் 5 யூனிட் எடுத்துப்பேனா? சரி, இப்ப நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு வர ஆன்சர் வந்து 2 வருது. சார் ஆப்ஷன் சி நீங்க ஆன்சர் போட்டு முடிங்க, நான் சொல்றேன். நீங்க போட்டு முடிங்க, இங்கேயே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன வருது அது போடுங்க, நான் இப்போ ஆன்சர் சொல்றேன். ஆப்ஷன் என்ன வருது? சி 3யா? ஆப்ஷன் சி சி ஓகே, ஆப்ஷன் சி.
7.5 நாள் கரெக்டா? ஆமா சார் 7.5 நாள் தான். ஓகே ஓகே சூப்பர் வெரி குட். மத்தவங்க ஆப்ஷன் சி சார் 15/2 7.5. ஓகே. மத்தவங்க எல்லாரும் போட்டாச்சா? எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துதா? எஸ் சார். ஓகே. யாரு இன்னும் போட்டிருக்கீங்களா? டைம் வேணுமான்னு சொல்லுங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது நீங்க இது போடுறது தான் தெரியும். சரி ஓகே ஆன்சர் சொல்லிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள். போன கேள்வி போட்டது புரிஞ்சுதுன்னா இந்த கேள்வி நீங்களே போட்டலாம் சொல்லிட்டேன். சரி கவனிங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்? அப்பா மகன் சொல்லியிருக்கான். போன கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? போன கேள்வி ஏபின்னு இருந்தது, இங்க மேன் சன்னு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு நபர் தனியாக ஒரு நபர் தனியா பண்ண 5 நாள். இந்த மகனும் அவர் கூட சன்னும் சேர்ந்து பண்ண எத்தனை நாள்? 3 நாள். அதைத்தான் அப்படி ஸ்டேட்மெண்ட்டை தான் மாத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஹெல்ப் ஆஃப் இஸ் சன் சொன்னா பயந்துக்காதீங்க. வார்த்தைகள் மட்டும் விளையாடி இருக்காங்க அவ்வளவுதான். இப்ப அவ்வளவுதான். 5க்கும் 3க்கும் எல்சியம் எவ்வளோ? 15. கரெக்டா? 5 × 3 15, 3 × 5 15 யூனிட். மேன் மட்டும் தனியா 3 யூனிட் செய்வாரு. மேன் பிளஸ் சன் சேர்ந்தா 5 யூனிட் செய்வாரு. அப்போ மேன் பிளஸ் சன் பண்ணா 5 யூனிட், மேன் தனியா செஞ்சா 3 யூனிட். அப்ப சன் எவ்வளவு யூனிட் பண்ணுவாரு? 5 வரணும்னா 2 யூனிட். அவ்வளவுதான். அப்ப சன்னோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 யூனிட்ஸ் பர் டே. கரெக்டா? ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுவாரு? 2 யூனிட் பண்ணுவாங்க. இப்போ மொத்த வேலையும் சன் தனியா பண்ண போறாரு. அப்ப 15 யூனிட். மொத்த வேலை எவ்வளோ? இதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 15 யூனிட். அது தனியா செய்ய போறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் செய்வாரு? 2 யூனிட். 15 டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வரும்? 7 1/2 days. அவ்வளோதான் முடிஞ்சது. இதுல என்ன கன்ஃபியூஷன்? கிளியர் எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போடாமா? எனக்கு டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். போலாம் சார் நெக்ஸ்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? டைம் ஒன்று இருக்குல்ல, ரெண்டாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டேட்டா கொஸ்டின்ஸே போயிடலாம். கவனிங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டின். A alone can do a certain job in 25 days. B alone can do it in 20 days. A started the work and was joined by B after 10 days. The total work lasted for. புரியுதுங்களா? போன கேள்விக்கு இந்த கேள்விக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்த செட் ஆஃப் கேள்வி இது. ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். இங்க பாருங்க. A alone can do a certain job in எத்தனை டேஸ்? 25 days. தமிழ்ல பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை A 25 நாட்களில் முடிப்பார். மேலும் B தனியாக அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை B எத்தனை நாள் முடிக்கிறாரு?
20 நாட்கள் முடிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்துதான் பி வேலையை செய்கிறார் எனில் அந்த மொத்த வேலை முடியும் நாட்கள் எத்தனை நாட்கள்? முன்னாடி கேள்வியில எப்படின்னா 2 பேருமே ஒன்னா சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, வேலை செய்வாங்கன்னு போட்டிருந்தாங்க. இங்க அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் 10 நாள் ஏ வேலை செய்யறாரு, அதுக்கப்புறமா தான் பி வந்து என்ன பண்றாரு, ஏவோட ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஏ பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பண்றாங்க. அப்ப மொத்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? 10 நாள் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சிருக்காங்க, பின்னாடி ஏ பி சேர்ந்த நாட்கள் எவ்வளவு, அப்ப ரெண்டாத்தையும் கூட்டி சொல்லுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது எப்படி போட்டதுன்னு பாருங்க. ஏ பி, ஏவோட வேலை 25, அப்ப டோட்டல் யூனிட் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, எல்சிஎம் சொல்லுங்க. 25க்கு 20க்கு என்ன எல்சிஎம்? 100. வெரி குட், 100 யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஸோ 100 யூனிட்ஸ் இஸ் தி டோட்டல் ஒர்க். அப்போ 25 இன்ட்டு 4, அப்புறம் 20 இன்ட்டு 5, கரெக்டா? இதான் அவங்களோட ஒரு நாள் வேலை. இது ஒரு 4 யூனிட், இவரு 5 யூனிட், ஒரு நாள் வேலை. கரெக்டா? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பண்றாங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் சேர்த்துவோம், அதெல்லாம் கிடையாது, அது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஏ மட்டும் தான் தனியா வேலை செஞ்சிருக்காரு. எத்தனை வேலை செஞ்சிருக்காரு? 10 நாள். அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடிப்பாரு? ஒன் டே எவ்வளவு வேலை முடிப்பாரு? இருந்து பார்த்து சொல்லுங்க. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடிப்பாரு? 4. ஓகே, அப்ப எவ்வளோ? 4 யூனிட். அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு தனியா? 10 நாள். அப்போ 4 யூனிட் ஒரு நாள் இன்ட்டு 10 நாள் பண்ண எவ்வளவு யூனிட் வரும்? 40 யூனிட். ஏ மட்டும் தனியா மொத்த வேலை 100 யூனிட், அதுல 40 யூனிட்ல ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 100ல 60 யூனிட்ஸ். 40 போச்சுன்னா 60 யூனிட். இந்த 60 யூனிட் யாரெல்லாம் சேர்ந்து செய்ய போறா? 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாரு, பி வந்து எவ்வளவு இணைஞ்சுக்கிறாரு. அப்போ மீதி இருக்க 60 யூனிட் செய்யணும். இப்ப பியும் சேர்ந்துட்டாரு. ஏ ஒரு நாளைக்கு 4 யூனிட், பி ஒரு நாளைக்கு 5 யூனிட் செய்வாங்க, அவங்களும் கூட சேர்ந்துட்டாங்க. அப்போ 60 டிவைடட் பை 9. 60 டிவைட் 9 எவ்வளோ? எத்தனை நாள் போகும்? 9 5 ஆர் 45, 9 6 ஆர் 54. கரெக்டா? 54. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? போட்டு காட்டுறீங்க பாருங்க. 60 டிவைட் பை 9 பின்னத்துல தான் வரும். 9 6 ஆர் 54, பேலன்ஸ் 6 வருமா? அப்ப இது எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 6 இந்த கோஷன்ட்டை வெளியெடுத்து எழுதிடணும். நாம இருக்கா சொன்னது 6. அதுக்கப்புறம் இந்த மீதத்தை இங்க எடுத்தோம்னா அதை 9ஆல் அடிக்கணும். இதை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணிடலாமா? 3ஆல் அடிச்சா 2 டைம், 3ஆல் அடிச்சா 3 டைம், 6 2/3 நாட்கள். இது 2 பேர் சேர்ந்து முடிச்ச நாட்கள். இப்ப என்ன கேட்கறான், மொத்தமா ஒர்க் எத்தனை நாள் நடந்ததுன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் தனியா 10 நாள் செஞ்சாரா? சாரி. அதுக்கப்புறம் ஏபி சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்க? 6 2/3 நாட்கள். அப்ப மொத்த நாட்கள் எவ்வளோ? 16 2/3 நாட்கள். கிளியரா? ஓகே. ஓகே சார். ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம் சார். ஓகே. எனக்கு டவுட் இருக்கா? டிஃப்ரெண்டான கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க.
Sita and Geeta can do a job in 15 days and 10 days respectively. They begin to work together, but Sita leaves. போனதுல 10 நாளுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க? பட் சீதா லீவ்ஸ் ஆஃப்டர் சம் டேஸ் அண்ட் கீதா ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஜாப் இன் 5 days. அதாவது சீதாவும் கீதாவும் ஒரு வேலையை முறையே 15 நாள் 10 நாள் செய்வாங்க. அவங்க ஒரு வேலையை 2 பேரும் ஒண்ணா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சீதா என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. எத்தனை நாள் ஒண்ணா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லல. அதுக்கப்புறமா கீதா தனியா இருந்து அந்த மீதமுள்ள வேலையை 5 நாளா செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா how many days did சீதா லீவ்? அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு அப்புறம் சீதா கீதாவோட செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போகும்போது அவங்க எத்தனை நாள் ஒண்ணா வேலை செஞ்சாங்கன்னு கேட்கறாங்க. கேள்வி முதல்ல புரியுதான்னு பாருங்க. புரியுதா கேள்வி கணக்கு? யாருக்கு கேள்வி புரியாம இருக்கா? அகைன் ஒரு தடவை சொல்லுங்க சார். அதாவது இங்க பாருங்க, சீதா பிளஸ் கீதா 2 பேரும் ஒண்ணா வேலைக்கு போறாங்க. ஆனா கொஞ்ச நாள் டேஸ் கொஞ்ச நாள் ஒண்ணா வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா, சீதா நான் வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா மீதி வேலையை முடிச்சு கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் கீதா மட்டும் தனியா அந்த மீதி இருக்க வேலையை வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. எத்தனை நாள்? 5 நாள். இப்போ சீதா இந்த கொஞ்ச நாள் கீதாவோட வேலை செஞ்சாங்களா, இது எத்தனை நாட்கள், டேஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க ஒண்ணா வேலை செஞ்ச நாட்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதா? ஓகே சார். அதுக்கு டவுட் இருக்கா? கொஸ்டின்ல இருக்க டவுட் இருக்கு. கொஸ்டின் புரிஞ்சுனாதான் நம்மளால இது பண்ண முடியும். புரிஞ்சா? கொஸ்டின் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? புரிஞ்சுது சார். ஓகே, சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் புரியலன்னா கேளுங்க. கொஸ்டின் புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஆன்சர் போட முடியும். ஓகே, கவனிங்க. வெரி சிம்பிள் தான். சீதா ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க? 15 நாள். கீதா ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க? 10 நாள். இப்போ உங்க செய்யக்கூடிய மொத்த வேலை எவ்வளோ? 15க்கு 10க்கு எவ்வளோ? 30 யூனிட். ஸோ டோட்டல் யூனிட்ஸ் இஸ் 30. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் நம்ம எப்பளும் போட்டதா. அப்போ 15 இன்ட்டு எவ்வளோ பண்ணா 30 வரும்? 2. 10 இன்ட்டு எவ்வளோ பண்ணா 30 வரும்? 3. இது வரைக்கும் புரிஞ்சு எல்லாத்துக்கும்? இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் எப்பளும் போட்டதுதான், இவ்வளோ நேரம் போட்டதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் ஒண்ணா வேலை செய்யறாங்க. சீதாவும் கீதாவும் ஒண்ணா வேலை செய்யறாங்க டேஸ். ஆனா அது எத்தனை நாளே நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால அது கண்டுபிடிக்கணும். ஆனா கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கீதா மீதமுள்ள வேலையா 5 நாள்ல முடிச்சிருக்காங்க. அப்ப அந்த 5 நாளும் கீதா தனியா தானே வேலை செஞ்சிருப்பாங்க. அது கிளியர் தானே? ஓகேவா? 5 நாள் தனியா வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு கீதாவால எவ்வளவு யூனிட் பண்ண முடியும்? இங்கிருந்து சொல்லுங்க. 3 யூனிட். கரெக்டா? அப்போ 5 நாள் ஒரு நாளைக்கு 3 யூனிட். அப்படின்னா 5 இன்ட்டு 3 எவ்வளோ? 15 யூனிட்ட தனியா யார் பண்ணியிருக்கா? கீதா பண்ணியிருக்காங்க. இது கிளியரா? கீதா அலோன், கீதா மற்றும் தனியாக 15 யூனிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார், புரியுது சார். எஸ் சார் புரியுது. புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். இப்போ மொத்த யூனிட் எவ்வளோ? 30. 30ல 15 பண்ணிட்டா, கீதா மட்டும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப மீதம் எவ்வளவு இருக்கும்? 15 யூனிட். இந்த 15 யூனிட் 15 யார் யூனிட் பண்ணிருப்பா? ஒன்னா ஸ்டார்ட் சீதா. பண்ணாங்கல்ல, அந்த டேஸ். அந்த டேஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க, சீதாவும் கீதாவும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, 15 யூனிட் என்ன இருக்கும்? முன்னாடி ஸ்டார்டிங்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்களா, சீதாவும் கீதாவும், அவங்க 15 யூனிட் பண்ணிருக்காங்க. எத்தனை நாட்கள் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. 15. சீதாவும் கீதாவும் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா சீதா கீதா சேர்ந்து எவ்வளோ? சீதா 2 யூனிட், கீதா 3 யூனிட். அப்போ 15 / 5 பண்ண எவ்வளோ வரும்? 3. அடிச்சீங்கன்னா 3 நாள்.
அப்போ 3 நாள் தான் ஒண்ணா வேலை செஞ்சிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 3 days. வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ போட்ட மெத்தடே உங்களுக்கு சிம்பிளா இருக்கு. நீங்க இதே மெத்தட புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சுத்தி போட்டிருப்பான். இப்போ 3 ஸ்டெப்ல போட்டேன். நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபார்முலால போட்டு பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சான்னு சொல்லுங்க. சார் அந்த 15/5 மட்டும் என்ன தடவை சொல்லுங்க சார். 2 + 3 போட்டீங்கல்ல, அது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சரி சார். சொல்றேங்க. நீங்க வேலையை ஆரம்பிக்கும் போது கீதாவும் சீதாவும் ஒன்னாதான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. வேலையை முடிக்கும் போது கீதா மட்டும்தான் இருந்திருக்காங்க. மொத்த வேலை எவ்வளோ? 30 யூனிட். கடைசி 5 நாள் கீதா மட்டும் தனியா எத்தனை யூனிட் செஞ்சிருக்காங்க? 15 யூனிட். மொத்தம் 30 யூனிட்னா கடைசி 5 நாள்ல கீதா மட்டும் 15 யூனிட் முடிச்சிருந்தாங்கன்னா முன்னாடி ஆரம்பிச்சும் போது அப்ப எத்தனை யூனிட் முடிச்சிருப்பாங்க? 30ல பின்னாடி 15 போச்சு, முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 15 minutes, sir. 15 யூனிட் இருக்குமா? 2 பேரும் 15 யூனிட் செஞ்சிருக்காங்க. கீதா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்வாங்க? சீதா எவ்வளவு செய்வாங்க? இது நமக்கு தெரிஞ்சிச்சா? கீதா 3 யூனிட், சீதா 2. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் செய்வாங்க? 2 + 3 5 யூனிட். புரிஞ்சுதா? இப்ப 15 யூனிட் செய்யணும் மொத்தமா. ஒரு நாளைக்கு 5 யூனிட். அப்போ 15 யூனிட் மொத்தமா செய்யணும். ஒரு நாளைக்கு கீதா சீதாவும் சேர்ந்தா 5 யூனிட். ஸோ 15 5 எடுத்தீங்கன்னா அப்போ 3 நாள்ல என்ன பண்ணிருப்பாங்க? அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ கீதா சீதாவும் ஸ்டார்டிங்ல அவங்க ஒன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 3 நாள் தான் வேலை செஞ்சாங்க. 3 நாள்ல எத்தனை யூனிட் முடிச்சாங்க கேட்டா 15. அது கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது கொஸ்டின் கேட்கல. 3 நாள் ஒண்ணா வேலை செஞ்சாங்க. 3 நாள் ஒண்ணா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆனாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுதா? லெஃப்ட் அவுட். ஓகே சார், புரியுது சார். மெத்தட் ஈஸியா இருக்கா? புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா ஈஸியா தான் இருக்கும். சார். ஈஸியா சொல்லி தந்துருக்கேன். அதனால புரியலன்னா கேளுங்க. இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சுன்னா எப்ப கூப்பிட்டு கேட்டாலும் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் ஈஸியா சொல்ல தெரியும். அடுத்த கேள்வி போலாமா? Yes, sir. போலாம் சார். அடுத்த கேள்வி. இது நோட் பண்ணிட்டீங்களா? புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா புரியுற மாதிரி எழுதினா மட்டும்தான் மறுபடியும் அடுத்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்ன படிச்சோடனே புரியாது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம் சார். Follow, sir. ஓகே, erase பண்ணிடுறேன். ஓகே. இந்த கொஸ்டின் நீங்க போட்டு காட்டுங்க. போன கேள்வி புரிஞ்சது. இந்த கொஸ்டின் நீங்க போடலாம். A can finish a work in 18 days. B can do the same work in 15 days. B worked for 10 days and left. In how many days A alone finished the remaining work? போட்டு சொல்லுங்க. A, B 2 பேரும் தனித்தனியே வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? 2 பேரும் ஒண்ணா ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல. சரி, ஒரு நிமிஷங்க. B worked for 10 days and left the job. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? B வந்து அந்த வேலையை எடுத்திருக்காரு. எடுத்து B மட்டும் தனியா தான் 10 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப மீதி இருக்க வேலை ஏ எத்தனை நாளையும் முடிப்பாரு? போன கேள்வி புரிஞ்சு இந்த கேள்வி நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, நான் ஆன்சர் நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. வரலான்னு நான் ஆன்சர் சொல்றேன். ட்ரை பண்றீங்களா? Try பண்றோம், sir. ஓகே. ஆன்சர் வந்துன்னா ABCD எதுன்னு சொல்லுங்க.
என்ன போட்டாச்சா இல்லையா? Six. Sir. சரி ஓகே போதும், டைம் ஆச்சு. சரி இங்க பாருங்க, ஏ கேன் ஃபினிஷ் a பீஸ் ஆஃப் ஒரு வேலையை ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 18 நாட்கள். அதை அப்படி எழுதிக்கங்க, முடிக்க முடியும். அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? 15 நாட்களில் முடிப்பார். சரிங்களா? இப்போ உங்களோட டோட்டல் ஒர்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. எல்லாத்துக்குமே டோட்டல் ஒர்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 90, sir. ஓகே 90. மொத்த வேலை எவ்வளோ? 90 யூனிட்ஸ். இதுதான் டோட்டல். Total work 90 units. அப்போ 18 into how much is 90? 18 into 5. 15 into how much is 90? 15 into 6. ஓகேவா? Yes, sir. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன கேள்வி 2 பேரும் ஒன்னாதான் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்க அதெல்லாம் இல்ல. பி ஒர்க்டு ஃபார் 10 days. ஒரு வேலை எடுக்கிறாரு, பி அலோன். ஆரம்பிக்கிறது பி மட்டும் தான் தனியாக வேலை செய்யறாரு. பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாரு? 6 யூனிட் ஒரு நாளைக்கு. எத்தனை வேலை செஞ்சிருக்காரு? 10 days. இப்போ 6 into 10 எவ்வளோ? 60. 60 28. unit. 60 யூனிட் பி செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? வேலையை விட்டு போயிட்டாரு. இப்போ மீதமுள்ள வேலை எவ்வளோ? ரிமைனிங் ஒர்க். மீதமுள்ள வேலை எவ்வளோ? 90ல 60 யூனிட் செஞ்சு முடிச்சிட்டா மீத மேல எவ்வளோ? 30 units. 30 யூனிட்ஸ். இது யார் தான் செஞ்சாரு? ஏ அலோன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். மீதமுறையை ஏ வந்து செய்ய வராரு. ஏ அலோன். மீதி எவ்வளவு வேலை செய்யணும்? 30 வேலை. ஏனால ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 5 வேலை. அப்போ 30 வேலை, 30 யூனிட் செய்யணும். அதுல ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் செய்வாரு. 30 5னா 6 நாட்கள்ல செய்வாரு. சோ எத்தனை நாட்கள் வேலை முடிப்பாரு? 6 days. கிளியரா? Okay, sir. கிளியரா? அத டவுட் இருக்கா? இது விஷயம் போலாமா? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நோட் பண்ணிட்டீங்களா? Note பண்ணிட்டோம், sir. ஓகே. அடுத்து இந்த கேள்வி பாருங்க. Deepa and Arun can do a piece of work in 20 days and 30 days respectively. They work together. 2 பேரும் வேலை செய்றாங்க. And Deepa leaves 5 days before the work is finished. Arun finished the remaining work alone. In how many days is the total work finished? சரியா? கேள்வி பார்க்கறதுக்கு ஏதோ சுத்தமா இருக்கும். ஒன்னொன்னா செக்மெண்டா பிரிச்சு போடுங்க, ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, தீபா ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க? 20 நாட்கள்ல. ஓகேவா? அருண் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 30 நாட்கள். இப்போ மொத்த வேலையை கண்டுபிடிங்க. 30க்கு 60 எல்சிஎம் இல்லோ? சரி, 20க்கும் 30க்கும் 60ன்னு வச்சுக்கலாமா? 60 யூனிட். அப்போ 20 இன்ட்டு 3 60, 30 இன்ட்டு 2. இது அவங்களோட நடந்தது. இப்போ தனித்தனியா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் முடிச்சு. இதை முடிச்சுக்கங்க. They work together and Deepa leaves 5 days before the work is finished. அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினார்கள்.
தீபா வேலை முடிப்பதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். வேலை முடிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி யாரு நிக்கிறாரு? தீபா நின்றாங்க. அருணும் தீபா ஒன்னாதான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா 5 டேஸ் வேலை முடிக்க 5 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? தீபா தான் வேலைக்கு வர விட்டுட்டு போயிடறாங்க. அப்ப இந்த 5 நாள் யாரு தான் வேலை செஞ்சிருப்பாரு? அருண் மட்டும் தனியா வேலை செஞ்சிருப்பாரா? இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 5 நாள் வேலை முடியிருக்கு 5 நாள் முன்னாடி தீபா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மீதி இருக்க அந்த 5 நாள், அந்த மீதம் இருக்க ஒரு 5 நாள் வேலை முடியும்னு சொல்லுவாங்க. அதுல யார் மட்டும் தான் வேலை செஞ்சிருப்பா? அருண் மட்டும் தான் வேலை செஞ்சிருப்பாரு. கரெக்டா இல்லையா? இது புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அப்போ அருண் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? ஒரு நாளைக்கு அருண் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ? அவரால் 2 வேலை தான் பண்ண முடியும். அப்போ 2 யூனிட். 5 நாள் தனியா தான் வேலை செஞ்சாரு, 5 டேஸ். அப்போ 2 யூனிட் 5 நாள், அப்போ 10 யூனிட்ஸ். அந்த 5 நாள் எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? 5 டேஸ்ல எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? 10 யூனிட் வேலை செஞ்சாரு. மொத்த யூனிட் எவ்வளோ? 60. 60ல 10 கழிங்க, அப்ப மீதி எவ்வளோ? 50. இந்த 50 என்ன இருக்கும்? 5 நாளைக்கு முன்னாடி வேலை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒன்னா தானே ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒன்னா ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பா? அருண் தீபாவும். அருண் தீபாவும் சேரும் போது தீபா நாள 3, அருண் நாள 2. அப்போ 5 யூனிட் ஒன்னா தானே செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த 50 யூனிட் மிச்சமான யூனிட்டை ஒன்னா யாரு செஞ்சிருப்பாங்க? அருண் தீபாவும். எவ்வளவு செஞ்சிருக்காங்க ஒரு நாளைக்கு? 5 யூனிட். 50 போட்டீங்கன்னா 10 நாட்கள். அப்போ அருணும் தீபாவும் ஒன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 நாட்கள். அதுக்கப்புறம் 5 நாள் மட்டும் அருண் வேலை செஞ்சிருக்காரு. சோ மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு? 2 பேரும் ஒன்னா சேர்ந்தது 10 நாள், அருண் மட்டும் தனியா 5 நாள். கரெக்டா? இப்போ அருண் பிளஸ் தீபா எத்தனை டேஸ்? 10 டேஸ். அப்புறம் வெறும் அருண் மட்டும் எத்தனை டேஸ்? பிளஸ் 5 டேஸ். மொத்தம் எவ்வளோ? 15 டேஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 15 டேஸ். கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். யாருக்கா புரியாம இருக்கா? அடுத்த விஷயம் போலாமா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே, சரி. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? நீங்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். 2 men A and B can do a work alone in 8 days and 20 days respectively. A மற்றும் B என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். இப்ப A வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 8 days. B எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 20 days. இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். டோட்டல் ஒர்க் நீங்க தான் சொல்லணும். எவ்வளோ? எவ்வளோ? 40 சார். வெரி குட். 40. 28. ரெண்டுக்கும் இது எவ்வளோ? 40 யூனிட்ஸ். எல்சிஎம் 8 into 5, 20 into 2. ஓகேவா? இப்போ அடுத்து என்னது? they did work together for 4 days. இருவரும் சேர்ந்து ஒன்றாக 4 நாட்கள் வேலை செய்கிறார். யாரெல்லாம்? ஏவும் பியும் ஒன்னா 4 நாள் வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இவர் எவ்வளவு செய்வார்? ஏ 5, பி எவ்வளோ? 2. இதான் ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய யூனிட்ஸ். எத்தனை வேலை செய்யறாங்க? 4 நாட்கள். அப்ப எத்தனை யூனிட் செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? 5 + 2 எவ்வளோ? 5 எங்க இருந்து இங்க இருந்து ஒரு நாள் 5 யூனிட், ஒரு நாள் 2 யூனிட் வருவாரு. 7 யூனிட்ஸ் இன்டு 4 டேஸ். இப்ப எத்தனை வந்துடும்?
28 யூனிட்ஸ் மொத்த வேலையில 28 யூனிட்டை 2 பேரும் ஒண்ணா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 40ல 28 கழிங்க. கழிச்சீங்கன்னா எவ்வளோ? 22 12 சார். ஓகேவா? இப்ப அவன் என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட். மீதமுள்ள வேலையின் பங்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மீதமுள்ள யார் முடிப்பாங்க அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் போன கேள்வியில கேட்டது. இப்ப சிம்பிளா இங்க என்ன கேட்கறாங்கன்னா, மீதமுள்ள வேலையின் பங்கு எவ்வளவு, அதாவது பிராக்ஷன்ல சொல்லு அப்படிங்கிறாங்க, அதாவது பின்னத்துல சொல்லு அப்படிங்கிறாங்க. மொத்த வேலை எவ்வளோ? மொத்த வேலை எவ்வளோ சொல்லுங்க? மொத்த வேலை எவ்வளோ? மொத்த வேலை 40 எவ்வளோ? units. 40 40 யூனிட் சார். 40 யூனிட். 40 யூனிட், அதான் மொத்த வேலை. அதுல எவ்வளவு வேலை மீதமாயிருக்கு? ரிமைனிங் ஒர்க் தானே கேட்டிருக்காங்க. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? மீதம் இருக்கும் செய்து முடிக்க வேண்டிய பாகம் என்ன? 40ல எவ்வளவு முடிக்காம இருக்கு? 12. அவ்வளவுதான், 12 யூனிட். அப்ப 40ல 12 முடிக்கல. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4ஆல் அடிச்சு எத்தனை டைம் போகும்? 12, 3 டைம் போகும். இது 10. அப்போ மீத முடிக்காத வேலையின் பாகம் 3/10 பாகம். இது ரிமைனிங் ஒர்க். அப்ப முடிச்ச வேலையோட பாகம் எவ்வளோ? 10ல 3 பங்கு முடிக்கிறா, முடிச்சது எவ்வளோ? டன். முடிச்சது வந்து 7 பங்கு. கரெக்டா? 7/10 Yes, சார். sir. 7/10. ஆன்சர் இஸ் 3/10. முடிக்காதானே கேட்டிருக்காங்க. 3/10. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். கிளியர் எல்லாரும்? Yes, sir. வேற டவுட் இருக்கா? No, sir. ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் சம் தரேன், அது மட்டும் போட்டு வாங்க. ஓகே, இந்த சம் ஹோம்ஒர்க் போடுங்க, போட்டு வாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? நோட் பண்ணியாச்சா? Yes, sir. எடுத்தாச்சு சார். புரியல? இது ஒரு சம் தானா சார் ஹோம்ஒர்க்? இல்ல, ஒரு சம், அடுத்த சம், இந்த சம் நோட் பண்ணிக்க. ஓகே சார். இந்த சம் நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். அவ்வளவுதான், இந்த 2 சம் மட்டும் போட்டு வாங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. வேற டவுட் இருக்கா நீங்க எடுத்தது? No, sir. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. அப்புறம் நீங்க Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.